உங்க வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடயோ அந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு மெசேஜை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க, என்ன மெசேஜ் டெலிட் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ஈஸியா பாக்குறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் சஃபாலில இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாக்குறீங்க இல்ல இதுதான் முதலாவது வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுத்து வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்த மெசேஜை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவும் டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலம் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எதை டெலிட் பண்ணாங்கன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்தாலும் சரி, அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெசேஜை இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்க முடியும். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். வந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மேலே இருக்குது. நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்கல. ஆனால் அந்த மெசேஜை நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் எவ்ரி ஒன் கொடுத்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் இல்லை, திஸ் மெசேஜ் வா டெலிட்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் இதே மெசேஜை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி போயிருங்க. செட்டிங்ஸில் சர்ச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வாட்ஸ்அப்லேருந்து 2 மெசேஜ் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. அதை கீழே டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் நீங்கள் என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெசேஜ் டெலிட் பண்ண மெசேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லி நம்ம அனுப்பிச்ச குட் மார்னிங் மெசேஜ் இங்கே டெலிட் பண்ணியாச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜை என்ன மெசேஜ் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு டெலிட் ஆன மெசேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா மெசேஜையும் பார்க்கலாம்னு சொன்னீங்களா பிரதர், பட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் நீங்கள் காமிச்சு கொடுத்துருக்கீங்க. இதுவே வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, இல்லை ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, இல்லை ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, அதை எப்படி பார்க்குறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது ஒரு அப்ளிகேஷன் தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான் வாட்ஸ் டெலிட்னு சொல்லி ரெக்கவர் மெசேஜ்னு சொல்லி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் கேட்குற மாதிரி சில பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன் எல்லாமே கொடுத்துருங்க. இப்போ நான் இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ண போகிறேன். நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லா மெசேஜுமே அனுப்ப போகிறேன். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு ஆடியோ மெசேஜ், ஒரு இமேஜ், ஒரு வீடியோ, 4 மெசேஜ் அனுப்ப போகிறேன். டெக்ஸ்ட் அனுப்பிச்சாச்சு, ஒரு இமேஜ் அனுப்பிச்சிட்டேன், ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டேன், கடைசியாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாய்ஸும் அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்ச 4 மெசேஜும் அங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டுது, பட் நான் பார்க்கல. பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே டெலிட் பண்ணியிருந்தேன். டெக்ஸ்ட்டு, இமேஜி, வீடியோ, ஆடியோ 4 டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், 4 மெசேஜ் அனுப்பிச்சிட்டு 4 டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 4மே காமிச்சிருது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு குட் மார்னிங் இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது, ஒரு வாய்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக டேப் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மீடியாவில் போயிருங்க. மீடியாவில் இமேஜ் வந்துட்டிங்கன்னா நம்ம அனுப்பிச்ச இமேஜ் இருக்குது, அதுவே வீடியோ போயிடலாம். நம்ம அனுப்பின வீடியோ இருக்குது, வாய்ஸ் போயிடலாம். நம்ம அனுப்பிச்ச வாய்ஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு டெலிட் பண்ண எல்லா விஷயத்தையும் இந்த வாட்ஸ்அப்பில் ஈஸியாக பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன், இந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி ஈஸியாக என்ன மெசேஜாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நீங்க இந்த வீடியோல பார்த்த உங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய மெசேஜை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன மெசேஜ்னு சொல்லி ஈஸியா தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்த தகவல் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலா இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கொடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச தகவல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த தகவல் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை எது இருந்தாலும் சரி, சேனல் பத்தியது இல்ல இந்த வீடியோ பத்தியது எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ஆஷேகர். நன்றி.